பட் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை கரூர்லலாம் வந்து அவரோட போஸ்டர் மேலே வந்து சாணி அடிக்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு பயங்கர பரபரப்பாக. கள்ளந்திரி பகுதியில் திருமாவளவனின் போஸ்டர்கள் மீது சாணி வீசப்பட்டிருப்பது சர்ச்சையாக இருக்கிறது. திடீர்னு அங்கே சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன விஷயம் நடக்குது? அழகு வீடு பக்கத்துல கள்ளந்திரி அங்கே அடிச்சிருக்கிறாங்க, மதுரையில் வேற அடிச்சிருக்கிறாங்க, அடுத்து சேலத்தில் அடிச்சிருக்கிறாங்க, கரூர்ல அடிச்சிருக்கிறாங்க. திமுகவே அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை உருவாக்கணும், டிவிக்கு அரசாங்கத்திற்கும் இவங்களுக்கும் பிரச்சனை உருவாக்கணும்ன்ற மாதிரி பண்றது மட்டுமல்லாமல் சாதிய பிரச்சனைகளையும் உருவாக்குறாங்க. முதல்வர் என்ன சொன்னார்? முன்னாள் முதல்வர் 6 மாசம் இந்த ஆட்சி கலையும் சொன்னார்ல, அப்படி சில கவனிக்கலாம் நீங்க. அப்ப அவர் எந்த தைரியத்தில் சொல்றாப்புல, ஏன் சொல்றாப்புல? அப்ப எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம். ஏன்னா அந்த கூட்டணியில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த பக்கத்து நாகர்கோவில் பக்கத்தையும், அதுவும் கன்னியாகுமரி திருச்செந்தூர், அவர் அங்கே போய் முருகன் மேல சத்தியம் பண்றாரு, நான் இந்த ஆட்சியை ஒழித்தே விடுவேன். சபரிவர்மன்ற ஒருத்தரோட அந்த மரண வழக்கு பற்றி போயிட்டுருக்கு, அவர் லாக்அப் டெத் ஆனார்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி குடும்பம் வந்து அவங்க குடும்பம் யாருமே அந்த பாடியை வந்து வாங்கிக்க மாட்டுறாங்க, அவரோட பாடியை. ஏன்னா வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல என் புருஷன் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு கோரிக்கை அதுதான். 19 இடத்துல அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அப்படி என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற கைதிகள் தான் அடிச்சாய் அப்படின்னு இப்போ செய்தியை மாத்துறாங்க. ஏதோ ஒரு பொட்டி கடை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு கேண்டிகேப்னு கூட பார்க்காம ஏன் போலீஸ் பிடிச்சி போச்சுன்னு தெரியல. என்னைக்குமே வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான் போலீஸ். இப்போ போலீஸே அடிச்சு ஒருத்தனை கொள்றான்னா நாளைக்கு யாராவது போக முடியுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஒருவேளை போலீஸுகளுக்கு இவனுக்கு ஏற்கனவே லிங்க் இருந்து இதை போய் வெளியில சொல்லிடுவேன், சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும், அதுக்காக அடிச்சுக்கிட்டாங்களா? நம்ம சிஎம் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை பத்தி அதுதாங்க ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இந்த கேஸ்ல வந்து திமுகவை சேர்ந்த பெரிய புள்ளிகள்லாம் மாட்ட போறாங்க, பெரிய பெரிய புள்ளிகள் நிறைய பேரை சொல்றாங்க. எதிரி போன சாதாரண ஆளாங்க, அதாவது சயின்டிஃபிக்கா ஊழல் செய்வதிலே சிறந்தவர்கள் திமுக காரர்கள்னு அந்த காலத்துல நீதிமன்றமே சொல்லி இருக்குது. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்கத்தமிழ் நாயாவை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. ஆல்ரெடி உங்க கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை பத்தி பேசியிருக்கோம். முன்னாடி எனக்கு அது ஒரு பர்சனலான டவுட் சார். முன்னாடி வந்து நம்ம என்னன்னா டிவிக்கோட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நடுவில் வந்து திடீர்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி வேற, ஆதரவு வேற, நாங்கள் இன்னுமே வந்து டிஎம்கேயோட எங்கள் நட்பு வந்து தொடர்கிறதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை கரூர்லலாம் வந்து அவரோட போஸ்டர் மேலே வந்து சாணி அடிக்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு பயங்கர பரபரப்பாக. அதனால வந்து நிறைய பேர் மக்கள் எல்லாம், அதாவது உங்கள் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரே ஒரு பதில் தான் கொடுத்துருக்காரு. என்னன்னா, இது எல்லாமே இதுக்காக நீங்கள் எதுவுமே போராட்டம்லாம் பண்ணாதீங்க, இது எல்லாமே டிவி கேக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள வந்து சும்மா அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்றத ஒரு இதுவாக கிளப்புறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது, நீங்கள் யாரும் இது எதுக்கும் ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு இப்படியும் சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ என்னன்னா, இவர் எந்த பக்கம் தான் இருக்காரு சார்? டிவிகே பக்கம் இருக்காரா இல்லை டிஎம்கே பக்கம் இருக்காரா? திடீர்னு அங்கே சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன விஷயம் நடக்குது என்னன்றது எனக்கு தெளிவாக. ஒரு டிவிகே பக்கம் நிற்கிறாரா இல்லை டிஎம்கே பக்கம் நிற்கிறாரா இல்லை, ஒரு மக்கள் பக்கம் நிற்கிறாரு. சூப்பர், சரிங்களா? அதான் இங்கே இருக்கிற உண்மை யதார்த்தம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சப்போர்ட் கொடுத்துருக்குறோம் டிவிகேவுக்கு. அவங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அமைச்சர் பதவி வந்தாலே, இப்போ இந்த அமைச்சரவை கூடும்போது எங்கள் அமைச்சர் போய் உட்கார்ந்துருக்கிறார்ல, அப்போ இந்த அமைச்சரவை கொடுத்தாலே ஏறக்குறைய நாங்கள் அந்த கூட்டணிக்குள் வந்து விட்டோம் என்பதுதான் வந்து சொல்லாமலே அது ஒரு செயல். ஆனால் நாங்கள் இன்னும் அக்ரிமெண்ட் போடலை, இன்னும் பேச்சுவார்த்தை பேசலை. இப்போ ஒரு கூட்டணின்னு வந்துருச்சுன்னா அந்த கூட்டணிக்குன்னு ஒரு தலைப்பு வேணும்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும்போது என்ன கூட்டணி பேர்? மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி தான் அந்த கூட்டணியின் பேர். அப்படி ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு பேர் இருக்கும், அந்த பேரில் தான் அவங்க இயங்குவாங்க. அந்த பேரே வந்து இல்லாமல் நம்ம இயங்க முடியாது. இப்போ நாங்கள் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோமே தவிர இன்னமும் அந்த கூட்டணியில் இணையவில்லை. பேச்சுவார்த்தையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, கடந்த 1ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அடுத்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என்னென்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் இதுக்கெல்லாம் கோஆர்டினேட்டர் அப்படின்றத தீர்மானிப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது உலகமே தெரிஞ்சதாங்க. இது எப்படி அவன் கேள்வி கேட்குறானே தெரியல. அதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே போகலை, ஆனால் அந்த அமைச்சரவையில் போயிட்டோம்ல,
அப்போ அந்த அமைச்சர்களை போனாலே என்ன அர்த்தம்? ஏறக்குறைய எல்லாமே வந்து செயலாயிருச்சு. இன்னும் அதுக்கான ஒரு முடிவுக்கு நம்ம வரல. அந்த ஒரு முடிவு வந்து அதிவிரைவில் அறிவிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே வந்து எங்கள் தலைவருடைய வால் போஸ்டரை வந்து அடிக்கிறாங்க, சாணி அடிக்கிறாங்க. எங்கள் மதுரை மாவட்டம் எங்கள் ஏரியா பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் இருக்கிற அழகுவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லந்திரி அங்கே அடிச்சிருக்கிறாங்க. மதுரையில் வேற அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து சேலத்தில் அடிச்சிருக்கிறாங்க, கரூரில் அடிச்சிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இது பூரா ஏன் செய்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு ஏறக்குறை வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு இப்போ டிவிக்கு போய் இணையிற மாதிரி இருக்கிறோம். இது போகக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சில கருப்பாடுகள், நல்லா கேட்டுக்குங்க, கருப்பாடுகள் இங்கே இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். அவங்க உள்ளே வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கள் வால் போஸ்ட் மேலே இது பண்ணுறாங்க வச்சு, அப்போ நாங்கள் கோவப்பட்டு யாரை எதிர்ப்போம்? கவர்மெண்ட்டை தான் நாங்கள் பேசுவோம். கவர்மெண்ட் பாருங்கள் இதை பாதுகாக்கலை, அது பண்ணல, இது பண்ணல, நாங்கள் வருவோம். ஆனால் செய்வது எல்லாம் திமுக தானே எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்குது. திமுக தான் இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை உருவாக்கணும், டிவிக்கு அரசாங்கத்திற்கும் இவங்களுக்கும் பிரச்சனை உருவாக்கணுன்ற மாதிரி பண்ணுறது மட்டுமல்லாமல் சாதிய பிரச்சனைகளையும் உருவாக்குறாங்க. அதனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்க, நாட்டில் வந்து சாதியை ஒழிக்க போகிறோம்ன்றீங்க, நான் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க போகிறோம்ன்றீங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டவன் பூரா 60 ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காமராஜர் ஆட்சிக்கு பிறகு நீங்கள் பூரா திருட்டு பேர் தானே ஆண்டுருக்கிறாங்க. அப்போ அவங்க சும்மா விடுவாங்களா? அதிகாரத்தை விடுவாங்களா? உதயநிதி ஸ்டாலின்லாம் தூங்கவே இல்லையா? இது எப்படா அவங்களை கவுக்கிறது, எப்படா வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து நம்ம ஆட்சியை உருவாக்குறதுன்னு தெரியாப்புல. அவர் மட்டும் இல்லாமல் முதல்வர் என்ன சொன்னார்? முன்னாள் முதல்வர் 6 மாதம் இந்த ஆட்சி கலையும் சொன்னார்ல, கவனிக்கலாம் நீங்கள். அப்போ அவர் எந்த தைரியத்தில் சொல்கிறாப்புல, ஏன் சொல்கிறாப்புல? அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம். ஏன்னா அந்த கூட்டணியில் வந்து எல்லாம் வந்து பல பேர் சப்போர்ட்டில் தான் அங்கே இருக்கிறாங்க. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இஸ்லாமியர் அமைப்பு, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இவங்களை வந்து நம்ம எப்படி இழுப்போம் அப்படின்னு பல சூழ்ச்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ஒழிப்போம். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, 5 ஆண்டுகள் இவரோட ஆட்சி நடக்கும், அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம், நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டார்ல. அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ எழுச்சி தமிழரும் தெளிவாக இருக்கிறார். அப்போ இதுக்கு வேற என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது கலவரத்தை உருவாக்கலாமான்னு பார்க்குறாங்க. அந்த கலவரம் தான் இப்படி வால் போஸ்ட்டை வந்து இது பண்ணுறது, சாதி கலவரத்தை உருவாக்குவது. இப்போ சேலத்தில் வந்து அம்பேத்கருடைய சிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு. நீங்கள் நேராக பார்லிமெண்ட் போங்க, பார்லிமெண்ட்லேயே அவ்வளோ பெரிய இடத்துலையே அம்பேத்கர் காலு மேலே கால் போட்ட மாதிரி சிலை இருக்குது. அந்த சிலையை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம மோடி அவர்கள். மோடி வந்து சங்கின்றாங்க, சனாதனத்தின் உருவம்ன்றான். ஆனால் அவரே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்களா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தலையை வந்து கீழே வச்சு காலில் கும்பிட்டுட்டு தான் போகிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குறாரு. அப்போ அவரே இப்படி செய்யும் பொழுது இவர்கள் வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸில் பல பேர் பண்ணுகிறார்கள் என்றால் அது என்ன அர்த்தம்னா, போலீஸுக்குள்ளேயே பல கருப்பாடுகள், அதே நான் சொல்கிறேன், சாதாரண விஷயம் இல்லாத கவனமாக அவர் கண்காணிக்க வேண்டும். கண்காணித்து யார் இதுக்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்றத கண்டுபிடிச்சு வருவதற்கு முன்னாடி தடுக்கவில்லை என்றால் சிக்கலாகி போயிடும். நான் அதுதான் அடிக்கடி நான் சொல்லிக்கிருக்கேன், தோற்று போயிருக்கிறேன் போது சாதாரண ஆள் இல்லைங்க, எல்லாம் சாதி வெறியர்கள். மதுரை மாவட்டத்தில் நான் பேர் சொல்லக்கூடாது, பல அமைச்சர்கள் தோற்று போயிருக்கிறாங்க. அவங்க பூரா யாருன்னா ஃபுல்லாக சாதி வெறியர்கள். அவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்களால தாங்கவே முடியாது. எப்படியாவது விஜயுடைய அரசியலுக்கு நெருக்கடியை கொடுக்கணும், அவரை கவுக்கணும், கலவரம் இங்கே வெடிக்கணும். பள்ளப்பட்டு கலவரம் வந்தால் அங்கே பாருங்க விஜயனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா போலீஸில் இருக்க முறை நினச்சிக்கிறாதீங்க ரொம்ப புனிதமானவர்கள், நேர்மையானவர்கள்னு. காக்கி சட்டை 3 காக்கி சட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்று போலீஸில் ஒரு காக்கி சட்டை, அதே மாதிரி பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர் டிரைவர் அவங்க காக்கி சட்டை, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் சில பேர் காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த காக்கி சட்டை போட்டதுமே அவங்களுக்குள்ள ஒரு அந்த உணர்வு வந்துடும். இப்போ நீங்களே ஒரு பொதுவான ஆள் தானே, காக்கி சட்டையை பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? கண்டக்டர் தானே, ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் கூட நீங்கள் பார்க்கலன்னு தெரியல, பொதுமக்கள் நான் சொல்கிறேன் ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க. அவங்கள யாருப்பா துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமாக. ஆனால் போலீஸை பார்க்கும்போது நீங்கள் பயப்படுறீங்களா? ஆஹா போலீஸ்டா சிக்கல்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு வருதுடா. அப்போ அந்த பய உணர்வை வைத்தே அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதை வந்து இவங்க போக்கணும். அந்த பொது புத்தியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, போலீஸ்னால் ஒரு நண்பர் தான், தோழர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தி வந்தால் தான் சரியாக இருக்குது. ஆனால் இவங்க இந்த புத்தியில் தான்
இவங்க வந்து இங்கே வந்து சிக்கலை உருவாக்குறாங்க. அதுக்குள்ளே பல பேர் சாதி வெறியனாக இருக்கிறேன். காக்கி சட்டைக்குள்ளே இருப்பது பல பேர் சாதி வெறியர்கள். சாதி வெறியர்கள் மட்டுமல்ல, இப்போ காசு வரலையே ஊழல். இப்போ நீ ரோட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? வண்டியை மறிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இவங்களே டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. டாஸ்மார்க்கில் குடிச்சுப்பிட்டு போனீங்கன்னா 2 வீலரில் மறிப்பாங்க. அவனை பெனால்ட்டி போடுவாங்க, ஊதுறான்பாங்க. அப்போ அந்த பக்கெட்டும் காசு, இந்த பக்கெட்டும் காசு. அப்போ இதெல்லாம் வந்து கிடைக்காம போயிடுச்சுல இப்போ போலீஸுக்கு. அப்போ இவங்கன்னா போலீஸே கலவரத்தை உருவாக்க பார்ப்பாங்க. அப்படின்ற சிக்கல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி நடக்குதுன்னு, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சொல்கிறேன், பொதுவாக கமிஷன்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது டிராஃபிக் போலீஸ் தான். அப்போ அது இன்னுமே இந்த மாதிரியே தெரியலையே சார். அந்த கமிஷன் இன்னும் போயிட்டு தானே இருக்கு. இன்னுமே நிறைய இடத்துல நிறைய பேர் பிடிக்கிறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. நிப்பாட்ட சொல்லியிருக்காரு, அதான் போட்டிருக்காருல்ல. பட் வந்து நீ விவரமாக தான் நீங்கள் கேமரா வச்சு டக்குன்னு எடுத்து அனுப்புங்க, உண்மையிலே கைது பண்ணிடுவாங்க. அதான் நம்பர் கொடுத்துருக்காருல்ல, லஞ்ச ஒழிப்புக்கு. அவன் நம்பருக்கு காசு கேட்டானா உடனே அடிக்க வேண்டியதான், அடித்து செக் பண்ண வேண்டியதான். நீல உடனே கேமரா தூக்கிட்டு போய் செக் பண்ணிடுங்க, நெசமாத்தான். சரி, ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த சபரிவர்மன்ற ஒருத்தரோட அந்த மரண வழக்கு பற்றி போயிட்டு இருக்கு. அவர் லாக்அப் டெத் ஆனார்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி குடும்பம் வந்து அவங்க குடும்பம் யாருமே அந்த பாடியை வந்து வாங்கிக்க மாட்டாங்க, அவரோட பாடியை. ஏன்னா வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 10 லட்சமோ அந்த லேண்டு ஏதோ நஷ்ட ஈடு கொடுக்குறதாவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது என்ன விஷயம், எதனால இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ என்னதான் அதோட முடிவுன்றதை பற்றி சொல்லுங்க சார். அவர் பேர் வந்து சபரிவர்மன், ரைட்டா? அவர் வந்து கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க, கேண்டிகேப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பொட்டி கடை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேண்டிகேப்ட்னு கூட பார்க்காம ஏன் போலீஸ் பிடிச்சி போச்சுன்னு தெரியல. நம்பர் 1. அதுக்கு ஏதோ குட்கா வந்து வியாபாரம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குட்காவுக்கே பெரிய ஆளே யார்? விஜய் பாஸ்கர் தான். ஆனால் இப்போ இன்றைக்கி அவரே வந்து விஜயின் பக்கம் சேர்ந்துருக்கிறாரு. நம்ம இப்போ வந்து நாங்கள் அரசியலில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் எவ்வளோதான் பொறுக்கி பயலாக இருந்தாலும் கூட அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இப்போ ஆட்சி மாறிடுச்சு, நாங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம்னு விஜய் சொல்கிறார். ஆனால் இப்போ மாறின கொஞ்ச காலத்திலேயே இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தர் அடிச்சே கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பூரா வந்துருச்சுல, ரிப்போர்ட்டில் பூரா என்ன உடற்கூறாய்வு ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா 19 இடத்துல அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க கைதிகள் தான் அடித்தாங்க அப்படின்னு இப்போ செய்தியை மாற்றுறாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன டவுட்னா, போலீஸ் அடித்த மாதிரி தான் தெரியுது. கைதி ஏன் அடிக்கிறேன் அவனை போய்? ஆனால் பழியை அங்கிட்டு தூக்கி போடுறாங்க. இது வந்து உடனே, ஆனால் இதுக்கு வந்து இப்போ வந்து உடனே சிபிசிஐடிக்கு மாற்றணும். தலைவர் சொல்லியிருக்கிறாரு, சிபிசிஐடிக்கு மாற்றி இது யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு நான் டவுட், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாதி கலவரத்தை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதே மாதிரி யாரு கண்டா இந்த போலீஸுக்குள்ளேயே சில பேர் இது மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்க. ஏன்னா உடனே இந்த அம்மா எங்கன்னே தெரியல, இந்த கனிமொழி அம்மா உடனே அங்கே போயிடுச்சு. இவ்வளவு நாள் எங்கே போச்சுன்னே தெரியல, 5 வருஷமா ஆளையே காணாமுங்க. அதுக்கு மேலே இந்த அம்மா போகும், டக்குன்னு ஸ்பாட்டில் போய் உடனே என்னங்க ஏதுன்னு கேட்குது. ரைட், அதெல்லாம் பாராட்டுவோம். ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறுது. ஆனால் எங்களுடைய கருத்து என்னவென்றால் அப்படி இருக்கக்கூடாது. என்றைக்குமே வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான் போலீஸ். இப்போ போலீஸே அடித்து ஒருத்தனை கொள்றான்னா நாளைக்கு யாராவது போக முடியுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? போலீஸ் கஸ்டடி வந்து இனிமேல் நடக்காது, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு இந்தியாவே யுனைடெட் நேஷனில் கையெழுத்து போட்டிருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப அதில் கண்ட்ரோலாக இருப்போம் அப்படின்ற மாதிரி பல சட்டங்கள்லாம் இருக்குது. இரவில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கக்கூடாது பெண்களை எல்லாம். அதுவும் விசாரிக்கும் பொழுது எல்லாம் கேமராலாம் கரெக்டாக வைக்கணும். ஆனால் யாருமே அது ஃபாலோ பண்ணுறதில்ல. விஜய் அவர்களே, சும்மா நீங்கள் டயலாக் பேசாமல் இதை சீரியஸாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இப்போ தான் உங்கள் ஆட்சி வந்திருக்கு, பந்தமே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி ஏன் வந்து எனக்கு இந்த டவுட் வருதுன்னா, போலீஸுக்குள்ளே சில கருப்பாடு இருக்கலாமுங்க. ஒரு நல்ல பேர் வருது, நல்லா போய்கிட்டு இருக்கு. இவர் வேற வந்து அங்கே ஒருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த பக்கத்து நாகர்கோவில் பக்கத்தையும், அதுவும் கன்னியாகுமரி திருச்செந்தூர், அவர் அங்கே போய் முருகன் மேலே சத்தியம் பண்ணுறாரு, நான் இந்த ஆட்சியை ஒழித்தே விடுவேன்னு. நல்லா கேளுங்க, இதில் வந்து அவர் மேலே செய்வாங்க. நான் சொல்லுவது வந்து விஜய் அவர்களே, இன்னைக்கு பூரா உங்களுக்கு வெறும் அட்வைஸாக போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இது வந்து எனக்கு என்னமோ என் தனிப்பட்ட கருத்து தான். அது ஏன் வந்து இவங்களே செஞ்சிடக்கூடாது? ஒரு பேரை கெடுக்கணும் இந்த அரசாங்கத்திற்கு, அது மாதிரி ஒருத்தனை பிடிச்சி இது பண்ணிடக்கூடாதுன்னு என்ன இல்லைன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏன்னா ஒருத்தன் சத்தியம் பண்ணுகிறார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போய் கோயிலே சத்தியம் பண்ணுறாரு,
நான் வந்து இந்த முருகன் மேலே சத்தியமாக சொல்லுவேன், இந்த ஆட்சியை நாங்கள் ஒழித்து விடுவோம்னு. முன்னாள் முதல்வர் வந்து இப்போ லண்டன் போயிட்டார், போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரு 6 மாதம் நான் ஒழிச்சே விடுவேன். இங்கிட்டு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் இதற்காக பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறார், பல கோடிகள் ஒதுக்கி அங்கங்கே வந்து யூடியூப் போட்டர்ஸ், இந்த சாட்டை துறைமுருகன், இதுமாதிரி நமக்கு தெரிஞ்சாலுங்க, அதனால் உங்கள் பேரை சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேணாம், பல பேர் இதுமாரி இருக்கிறாங்க. அவங்க பூரா மாதம் ஒரு நல்ல அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கடா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காப்புல. பேசுகிறப்ப தப்பு இல்லை, நீ உரிமை கேளுங்க. ஒருத்தன் வந்து கஸ்டடியில் வந்து இறந்து போயிருக்கான்னா அது வந்து தப்பு, அது கேட்டே ஆகணும். யார் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும். சும்மா வந்து அவங்க சும்மா இடத்த மாற்றக்கூடாது. எஸ்ஐ, அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த டிஎஸ்பியில் அவங்களாம் வந்து இடைநீக்கம் செய்யணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதுக்காக நான் வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்க மாட்டேன் இந்த விஷயத்துக்குலாம். இது நடந்துருச்சுல சார், இவ்வளோ இப்போ நல்ல வைரலாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே அது விஜய் கண்ணில் படாம இருந்திருக்குமா, இல்லை அவர் காதுக்கு போகாம இருந்திருக்குமா? இல்லை எல்லாம் போயிருக்கு, போகாமலாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவரெல்லாம் நேரம் ஸ்பாட்டுக்கே போயிருக்கணும். அதெல்லாம் இதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். சும்மா வந்து ஊழலை ஒழிப்புன்றீங்க, ரைட்டு, பாராட்டுவோம். இது மாதிரி நடந்து போச்சு. பாவம் இல்லையா அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஒரு ஊனமுற்றவர். இது மாதிரி அவங்க அம்மாலாம் அழுகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அம்மாவும் மனைவிலாம் நேராக போய் ஸ்பாட்டில் பார்த்து. ஆனால் அமைச்சர் போயிருக்கிறாங்க. அமைச்சர் போனது வந்து ஒரு பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டாமா? நேரம் ஸ்பாட்டுக்கு போய் இப்போ முன்னாள் முதல்வர் கூட சாரினார். ஒரு கஸ்டடி டெத்து நடந்துச்சு பார்த்தீங்களா, ஐ எம் வெரி சாரி அப்படின்னாரு அவர். இது இன்னும் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு அதே ஒரு சின்ன டவுட் இருக்குங்க, நான் அதையும் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து அவர் ஏன் உண்மையிலே வந்து அங்கே விசாரணை கூட்டி போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்க்கும்போது நல்லா பேசியிருக்கிறாரு. அடுத்து இப்போ அடிபட்டு தான் செத்துருக்காருன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. மூக்கில் எல்லாம் வந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல இடங்களில் தாக்குதல், கால் கையெல்லாம் அடிபட்டிருக்கு. கையை வந்து திருப்பி கட்டி வச்சுருக்கிறாங்க, கயரை கட்டி அப்படின்றலாம் அவங்க ஃபுல் ரிப்போர்ட் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடைக்காரன் அவன் கஞ்சா கடத்தினானா, இல்லை வேற வந்து அபின் கடத்தினானா, இல்லை உண்மையிலே கடத்திருக்கிறானா என்னன்னு தெரியல. இல்லை எனக்கு என்ன ஒரு டவுட்டு தான். எல்லாமே ஒரு அனுமானத்தில் நம்ம சொல்கிறோம். அதுக்காக உண்மையை நினைச்சிட வேணாம். ஒருவேளை போலீஸுகளுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே லிங்க் இருந்து இதை போய் வெளியில சொல்லிடுவேன், சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும், அதுக்காக அடிச்சு விட்டாங்களா? ஆனால் அடித்து கொண்டது போலீஸ் தான். இந்த கைதுன்னு வந்து கைதிகளை தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் அவனே கைதி, அவன் போய் எப்படி ஒரு சிறைச்சாலையில் அடித்து உள்ளே கொள்ளுவேன் கஸ்டடியில்? அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை. போன முறை சாகும்போது போலீஸே அடித்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் கவர்மெண்ட்டில் சொன்ன திருப்பவனம் பக்கத்தில் நினைக்கிறேன், போலீஸே அடித்து கொண்டதாக தான் அது ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனால் இதில் வந்து இப்போ அவங்க உஷாராக என்ன சொன்னால், நாங்கள் அடிக்கலைங்க, அடித்து போனால் கைதி அப்படின்னு மேட்டரை கொண்டு வர்றாங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே ஒரு கற்பனை தான். அவன் வந்து எதார்த்தம் உள்ளே போயிருக்கலாம். சரி, இந்த கைதியை பூராமே ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு கட்சியோடைய சம்மந்தப்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு கூட செய்யலாம்ல, படத்திலே பார்க்குறோம்ல சினிமா படங்கள்லாம். அதனால் அரசாங்கம் வந்து இதை வந்து சிபிசிஐட ஒப்படைத்து உண்மையான குற்றவாளி யார், இது எதுக்கு நடந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. முதல்வர் வந்து இப்போயே எப்படி இருக்குன்னா, இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் கெட்டவராக இருந்தாலும் நியாயமாக, அதாவது கோர்ட்டு படி அவருக்கு ரூல்ஸ் இல்லைங்க. ஆனால் இது தொடர்ந்து இந்த மாதிரி மட்டும் லாக்அப் டெத் இருக்கட்டும், அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின மாதிரி ஆணவ படுகொலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம சிஎம் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை பற்றி அதுதாங்க ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம சிஎம்ஐ புகழ்ந்து பேசுகிறோம், பாராட்டுகிறோம், நல்லது செஞ்சா. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பாராட்ட முடியாதுல்ல. இது எப்படி பாராட்ட முடியும்? வாயை திறக்கலையே, இதுக்கு எடுத்து வாயை திறக்கிறான்னு பார்ப்போம். நேரமாக ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமுங்க. போய் அவரே வந்து, ஏன்னா அவர் முதல்வர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாருல்ல, இது என்ன உண்மை நடந்தது, என்ன ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, யார் இதுக்கு காரணம்? திடீர்னு ஒன்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிட்டு பார்த்தா தலைவருடைய போட்டாவை பூரா சாணியை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ திடீர்னு முன்னால் இப்படி அவ்வளோ நடக்காது, ஆரம்பத்தில் நடக்கும், இப்போ நடந்ததில்லை. இப்போ திடீர்னு இப்போ அதுவுமே நடக்குது. அங்கங்கே சாதி கலவரமும் வருது. அம்பேத்கருடைய சிலையை வைக்கக்கூடாது, அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த போயிட்டு பார்த்தா இது நடக்குது. யார் எனக்கு என்ன பயமாக வர இருக்குது. அடுத்து இப்போ வந்து பார்த்தா இப்போ காலையில் பேசியிருக்கிறேன், ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் அடித்து கொண்டு விட்டேன் அதே ஏரியாவில், திருநெல்வேலி சைடில். அப்போ இது மாதிரி தொடர்ந்து நடப்பதை பார்க்கப்படும் பொழுது இதற்கு பின்னால் என்ன அப்படின்றத வெறுப்பு இல்லாமல் உங்கள் கட்சிக்காரர்களே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி,
இல்லை நீங்கள் தான் போலீஸ் மினிஸ்டர், உங்கள் இலாக்காவை சார்ந்தவர்கள், சின்ன போலீஸோ பெரிய போலீஸோ இல்லை ஐஜி லெவலோ யாராக இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளே கேள்விப்பட்டோம்ல, சில நமக்கு போலீஸ்லாம் ஆளு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, எங்கள் கட்சிக்காரனே வந்து எதுவும் கரை வேஷ்டி கட்டிட்டு வந்து சொன்னாலும் கேட்காதீங்க, நியாயமாக என்ன இருக்குதோ அந்த பக்கம் நின்று பேசுங்க, நான் உங்களுக்கு முழு அதிகாரமும் வழங்குறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. யாரும் எங்கள் கட்சிக்காரெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் ஊழல் வாங்க, அது இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவ்வளவு கொடுத்துருந்தும் எப்படி இப்படி நடக்குதுன்னு தெரியலை. அது ரொம்ப வருத்தமானது. அந்த சபரி வர்மன் அவர்களுக்கு உங்கள் யூடியூப் மூலமாக நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருத்தம். இதுவே கடைசியாக இருக்கணும் தமிழ்நாட்டில். இதுக்கு அடுத்து எந்த வகையான டெத்து நடக்கக்கூடாது. அதே மாதிரி விஜய் அவர்களே நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறேன். அப்பயே நான் வார்ன் பண்ணேன், இங்கே பாருங்கள், தோற்று போன பூரா சாதி வரியர்கள், ரவுடிகள், பெரும்பெரும் ரவுடிகள். இப்போ நம்ம சென்னையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இருந்தார், அவரே போட்டு தள்ளிட்டாங்க. அவர் கடைசி காலத்தில் புத்தர் அப்படின்னு ஒரு நேர்மையாக வாழ்ந்து இருந்தார். ஆரம்பத்தில் எப்படி தான் நமக்கு தெரியாது, கடைசி காலகட்டத்தில் எனக்கு நல்ல நண்பர் வச்சுங்களேன், ரொம்ப நேர்மையாக இருந்தார். அவரை வந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. இப்போ உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த 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 கேஸில் வந்து திமுகவை சேர்ந்த பெரிய புள்ளிகள்லாம் மாட்ட போகிறாங்க, பெரிய பெரிய புள்ளிகள் நிறைய பேரை சொல்கிறாங்க, அவரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவரெல்லாம் தோற்று போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன விமர்சனம் செய்வாங்களே, ஆம்ஸ்டாங்கையே போட்டு தள்ளுறாங்கன்னா அப்போ மற்ற பிரச்சனை சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள் தானே. அதனால் சொல்கிறேன், விஜய் அவர்களே தூங்கிடாதீங்க. 24/7 வந்து ஏன்னா நீங்கள் எதுக்குற ஆள் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் ஒரு ஆளை எதுத்தீங்கன்னா உங்கள் படத்தில் மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமராமேனை வச்சு டேரக்டரை வச்சு நீங்கள் சீன் எடுத்துடலாம். ஆனால் நிகழ்காலத்தில் நீ எதுக்குறது யாராருன்னா உண்மையான சாதி வெறியர்கள், மத வெறியர்கள், ரவுடிகள், பொம்பளை பொறுக்கிகள், நீ எல்லாத்தையும் நீ எதுக்குறீங்க. அதுவும் பணம் படைத்தவர்கள், முதலாளிகள், சனாதனவாதிகளிடம் லிங்கில் இருக்கிறவங்க, இவங்க நீ எதுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. நானே போய் யோசிக்கிறேன், ஒரு பக்கத்தில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கான லீடர் யாரும் இல்லை, எல்லாம் சாதாரண ஆட்கள் தான். இப்போ அதில் எனக்கு தெரியும், அவருடைய இந்த அமைச்சராக இருக்காங்களே, எக்ஸ்பீரியன்ஸான ஒரே ஆள் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டை இருந்தேன். எல்லாம் புதுசு, ஆதவ அர்ஜுனா உட்பட, புஷி ஆனந்த் உட்பட, ராஜ்மோகன் உட்பட எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, இப்போ அமைச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்ன தெரியும்? அப்போ எங்கள் தலைவரெலாம் நீ அனுசரித்து பக்கத்தில் வச்சுக்கிறணும். இவர் 35 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, 3வது முறை எம்பியாக இருக்கிறாரு. அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கள் தலைவர் மட்டுமல்ல, இது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள் எல்லாம். இப்போ இவரை மகேந்திரன் நீங்கள் சேர்த்துருக்கீங்க கட்சியில், ஐயா மகேந்திரன், தோழர் மகேந்திரன், நல்லக்கண் ஐயாவுடைய நெருங்கி இருந்தவர். இதுமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நல்ல அறிவு சார்ந்தவர்கள், அதே மாதிரி ஓரளவுக்கு நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிரிகளை அடித்து விரட்டி ஓட வைக்க முடியும். எதிரி போன சாதாரண ஆளாங்க. அதாவது சயின்டிஃபிக்காக ஊழல் செய்வதிலே சிறந்தவர்கள் திமுக காரர்கள்னு அந்த காலத்தில் நீதிமன்றமே சொல்லி இருக்குது. அவ்வளவு பிரச்சனையெல்லாம் அவங்க செய்வாங்க. அதாவது சயின்டிஃபிக்காக ஊழல் செய்வாங்களாம், அறிவுபூர்வமாக இல்லை, அறிவியல் பூர்வமாக அப்படின்னு நீதிமன்றமே சொல்லி. சர்க்கார் கமிஷன் கேள்விப்பட்டீங்கன்னா, இதெல்லாம் சர்க்கார் கமிஷனில் நீதிமன்றமே சொல்லிச்சான். அதனால் ரொம்ப கவனமாக விஜய் அவர்கள் களமாட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.